cuties, welcome to Bommi Cute TV. இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரி என்னன்னா வெங்காயம் தக்காளி குச்சி ஐஸ் பத்தி தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? ஒரு ஊர்ல ஒரு வெஜிடபிளோட ராஜா இருந்தாராம். அப்ப வெஜிடபிள் ராஜா யாருன்னா பம்கின் ராஜாவா. அப்ப எல்லா வெஜிடபிளையும் கூப்பிட்டு நீ ஃப்ரூட்ஸ் இனிமே நம்ம குரூப்ல சேரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களாம். அப்புறம் வெஜிடபிள் ராஜா தக்காளியை கூப்பிட்டாங்களாம். தக்காளியை கூப்பிட்டு நீ பழத்தை சேர்ந்தப்பட்டவன் அப்படின்னா ஃப்ரூட்ஸோட சேர்ந்தப்பட்டவன், நீ ஃப்ரூட்ஸோட குரூப்புக்கே போயிடு, எங்கள் குரூப்லேருந்து விட்டுரு. ஆனால் தக்காளி சொல்லிச்சான், நாங்கள் இவ்வளோ நாளாக உன் குரூப்பில் தானே இருக்கிறோம் ராஜா, இப்படி ராஜா என்னை தோர்த்தலாம் அப்படின்னு. அப்புறம் இப்படியோ கெஞ்சி கேட்டானா சேர்க்காம துரத்தி விட்டாங்களாம். அப்புறம் என்னாச்சா, ஃப்ரூட்ஸோட ராஜா கிட்ட போய் கேட்டுச்சான், யாரு தக்காளி, யார் ஃப்ரூட்ஸோட ராஜா? ராஜா கிட்ட போய் மேங்கோ ஃப்ரூட்ஸோட ராஜா மேங்கோ போய் தக்காளி கேட்டான், ஃப்ரூட்ஸோட ராஜா நானும் உங்க குரூப் தான், என்ன சேர்த்துக்கோங்க அப்படின்னு. இவ்வளோ நாளா நீ வெஜிடபிள் குரூப்ல இருந்து எதுக்கு இப்போ வந்தேன்னு மேங்கோ கேட்டுச்சான். மேங்கோ ராஜா அப்புறம் அழுதுக்குனே போச்சான். அப்புறம் லாஸ்டா யார் கதைக்குள்ள என்ட்ரியானா சொல்லுங்க? கரெக்ட், வெங்காயம் கதைக்குள்ள என்ட்ரி ஆச்சான். அப்புறம் என்னாச்சா, வெங்காயம் கதைக்குள்ள என்ட்ரி ஆகி என்ன ஏன் அழுதுக்கு நிற்கிறேன்னு தக்காளி கிட்ட தேய்ச்சான். தக்காளி இப்படியெல்லாம் சொல்லிச்சான், என்ன தோர்த்தி விட்டுட்டாங்கோ இப்படி அப்படின்னு. அப்புறம் வெங்காயம் சொல்லிச்சான், நானும் என்னோட ஃப்ரெண்ட் குச்சி ஐஸும் இருக்கிறோம் எங்க வீட்டுல, நீ உனக்கும் ஆட்சேபம் இல்லைன்னா நீ வரலாம். தக்காளிக்கு ஒரே குஷியா. அப்புறம் தக்காளி வெங்காயம் குச்சி ஐஸ் ஒன்னா இருந்தாங்களாம். அப்புறம் தக்காளி சொல்லுச்சா, அப்ப குளிர் காலமா, தக்காளி சொல்லுச்சா நீங்க பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. வெங்காயம் சொல்லுச்சான், வேணாம் நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு. எப்படியோ கன்சல்ட் பண்ணி 3 பேரும் போய் விளையாடினாங்களாம். அப்புறம் அப்படியே குளிர் காலையில அப்படியே ஓடிச்சான். வெயில் காலம் வந்துடுச்சான். அப்புறம் அதே மாதிரி விளையாடும் போது குச்சி ஐஸ்க்கு உருகிற மாதிரி இருந்துச்சான். அப்புறம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுறதுக்காக அது உருங்கியே போயிடுச்சான். அப்புறம் தக்காளியும் வெங்காயமும் அழுதுக்குனே போனாங்களாம். அப்புறம் அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்களாம், நம்ம இனிமே வீட்டை விட்டே வரக்கூடாது அப்படின்னு. அவங்க போய் நிற்கும் போது ஒரு ட்ரக் நின்றாங்க வழியா. அப்போ என்னாச்சா, ட்ரக்கு நிற்கும் போது தக்காளி இப்படி போய் தக்காளியும் வெங்காயம் கவனிக்காம போய் நிற்கும் போது ட்ரக்கு தக்காளிய ஏத்திச்சா. அப்புறமா தக்காளி அதே இடத்துல நசுக்கி ஜூஸ் ஆயிடுச்சான். அது நசுக்கி ஜூஸ் ஆயிடுச்சான். அப்புறம் வெங்காயம் போய் பார்க்கறதுக்குள்ளேயும் நசுங்கி ஜூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் வெங்காயம் அழுதுக்குனே போச்சு. அப்புறமா வெங்காயம் கொஞ்ச நாளா சாப்பிடல, தூங்கல, எதுவுமே பண்ணலையா. அப்புறம் அது கடவுள்கிட்ட கேட்டு அழுதுதான், கடவுளே ஏன் இப்படி என் ஃப்ரெண்ட்ஸே எடுத்துக்கினீங்க, நான் இவ்வளோ நாளா நான் அழுது நிற்கிறேனே,
அவங்களுக்காக நான் அழுகுறேன், எனக்காக யார் அழுவாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட கேட்டு அழுதுச்சு. அப்புறம் கடவுள் வந்தால் சொன்னாராம், நீ யாருக்காக அழுவ தேவையில்ல, உனக்காக அழுவாங்க. எனக்கு தான் ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எப்படி எங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் திருப்பி கொடுத்துடுங்க அப்படின்னு. இது முடியாத காரியம், நான் உனக்கு ஒரு ஃப்ரெண்டு தரேன், அது பேர் மிளகாய். அந்த மிளகாய் உங்களையும் மிளகாயும் ஒன்றாவே குழம்புல சமைக்குவாங்க, ஒன்றாவே வாங்குவாங்க, ஒன்றாவே எடுக்குவாங்க. அப்புறம் வெங்காயமும் மிளகாயும் சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்களாம். இந்த கதை வெங்காயம் கட் பண்ணும்போது ஏன் அழுகுறாங்கன்னா, அதுல ஒரு கெமிக்கல் இருக்குதான். இந்த கெமிக்கல்னால நம்மளுக்கு கட் பண்ணும்போது அழவர்தான். ஆனா அந்த வெங்காயத்துக்கு இப்படியான ஒரு காமெடி கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.